ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி படிச்சுட்ருக்கீங்க? நான் போன ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் 30 டேஸ் ரிவிஷன் ஸ்டடி பிளான் சொல்லிட்டு. அதில் வந்து ஒரு 4 வீக் வந்து ரிவிஷன் ஸ்டடி பிளான் போட்டிருப்பேன். அதில் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான ஷெட்யூல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு வீக்குன்றது அந்த 1 வீக் மட்டும் எடுத்துக்காமல் அது முடிக்க முடியலன்னா நெக்ஸ்ட் வீக்கில் இருக்கிற டேஸும் சேர்த்து எடுத்துப்பேன். ஸோ வந்து போன வீக் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி மார்னிங் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஷெட்யூலில் என்னென்ன இருக்குன்னா, பாலிட்டி வந்து ஃபுல் ரிவிஷன் கொடுத்துருந்தேன். பாலிட்டி ஃபுல் ரிவிஷன் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தமிழில் வந்து 6th தமிழ், 7th தமிழ், நியூ ப்ளஸ் ஓல்டு ரெண்டுமே சேர்த்து முடிக்கணும்னு சொல்லி ஷெட்யூல் போட்டு வச்சுருந்தேன். அதையுமே வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மேக்ஸில் வந்து ஒரு 30 சம்ஸ் வந்து போட்டு பார்த்துருக்கேன். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஷெட்யூல் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். நைட் ஸ்டடி வந்து இது வரைக்கும் 12 o'clock தான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். ஸோ நேற்றுலேருந்து தான் வந்து ஒரு 1:32 வரைக்கும் படிக்கலான்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா வந்து டேஸ் கம்மியாக தான் இருக்குது. ரிவிஷன் வந்து சீக்கிரமாக பண்ணணும். ஸோ அதுக்காக நைட் ஸ்டடியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 10:30லேருந்து 1:30 வரைக்கும் நைட் ஸ்டடி பண்ணேன். 10:30க்கு தான் பசங்க தூங்கினாங்க. ஸோ தூங்க வச்சுட்டு படிக்கிறதுக்கு 10:30 ஆகிடுச்சு. தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தமிழ் வந்து ஃபுல்லாக நியூ தமிழ் மட்டும் முடிச்சுட்டு ஓல்டு தமிழ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சோன்னா நம்ம வந்து ஓல்டு தமிழ் தொடாமலே போயிடுவோம். ஸோ சைமல்டேனியஸாக தமிழ் வந்து நியூவும் ஓல்டும் படிக்கிற மாதிரி தான் நான் ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கேன். ஸோ 6th 7th முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீக் ஷெட்யூலில் வந்து 8th 9th சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அகாடமியில் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ 25,000 பேர் கூட போட்டி போட போகிறீங்களா, இல்லை திரும்பவும் வந்து 22 லட்சம் பேர் கூட போட்டி போட போகிறீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம குரூப் 2க்கு படிக்கும் போது இப்போ 7 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் அதில் சின்சியராக படித்து எழுதுகிறவங்கன்னு பார்த்தோன்னா ஒரு 1 lakh கிட்ட தான் இருப்பாங்க. 1 lakh 2 lakh கிட்ட தான் இருப்பாங்க. ஸோ அந்த 2 lakhலேயே நம்ம போட்டி போட்டு ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டோன்னா அதில் வந்து 25,000 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம 25,000 பேர் கூட போட்டி போட்டு மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருந்தாங்க. அதில் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, 25,000 பேர் கூட போட்டி போட்டு நீங்கள் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து குரூப் 4க்கு படித்து அந்த 22 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்களே, 22 லட்சம் பேர் கூட போட்டி போட்டு படிக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஸோ கரெக்ட் தான் இல்லையா, நம்ம இப்போ படித்து ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டால் மெயின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நானுமே ஃபாஸ்ட்டாக படிச்சுட்ருக்கேன். பசங்களை பார்த்துக்கிட்டு கிடைக்கிற டைம் எல்லாமே படிச்சுட்ருக்கேன். நைட் ஸ்டடி பண்ணுறதுக்காக நான் கண்ணு முழிக்கிறதுக்காகலாம் எந்த டிப்ஸுமே ஃபாலோ பண்ணல. ஏன்னா வந்து பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுனால அப்பப்போ சினுங்கிட்டே இருப்பாள். படிச்சுட்ருக்கும் போது அப்படியே எடுத்து வச்சுட்டு நடுவில் போய் ஃபீட் பண்ணிட்டு வருவேன். ஸோ அதனாலேயே தூக்கமே இருக்காது. நான் படிக்கலைனாலுமே எனக்கு தூக்கம் இருக்காது. ஸோ அது அப்படியே பழகி போச்சு. ஸோ நைட் ஸ்டடின்றது கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் வந்து 2 மணிக்கு மேலே தான் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ என்னோடய ப்ரிப்ரேஷன்ஸ் இப்படி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் எப்படி படிச்சுட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.